அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, புவியியல்லேருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் தேர்வு வடிவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நீங்க ஒரு டெஸ்ட் போல் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா பாருங்க. 49ஆம் பேரலல் எந்த இரு நாட்டு எல்லைக்கோடு ஆகும்? 49ஆம் பேரலல் எந்த இரு நாட்டு எல்லைக்கோடு ஆகும்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி, அமெரிக்கா மற்றும் கனடா. 49ஆம் பேரலல் அமெரிக்கா மற்றும் கனடா. இரண்டாவது வினா. வானிலை கூறுகளில் சம சூரிய வெளிச்சக்கோடு பெயர் என்ன? வானிலை கூறுகளில் சம சூரிய வெளிச்சக்கோடின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஐசோகெல். வானிலை கூறுகளில் சம சூரிய வெளிச்சக்கோடு பெயர் ஐசோகெல். அடுத்த வினா. சிவப்பு புரட்சி என்பது என்ன? கீழ்கண்டவற்றுள் சிவப்பு புரட்சி என்பது என்ன? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி, இறைச்சி தக்காளி உற்பத்தி. சிவப்பு புரட்சி என்பது இறைச்சி மற்றும் தக்காளி உற்பத்தி. நாலாவது வினா. ராக்கி மலையிலிருந்து வீசும் மேற்கத்திய வறண்ட வெப்ப காற்று எது? ராக்கி மலையிலிருந்து வீசும் மேற்கத்திய வறண்ட வெப்ப காற்று எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, சின்னூக். ராக்கி மலையிலிருந்து வீசும் மேற்கத்திய வறண்ட வெப்ப காற்று சின்னூக். ஐந்தாவது வினா. 1 டிகிரியை கடக்க புவி எடுத்துக்கொள்ளும் கால அளவு. 1 டிகிரியை கடக்க புவி எடுத்துக்கொள்ளும் கால அளவு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 4 நிமிடங்கள். 1 டிகிரியை கடக்க புவி எடுத்துக்கொள்ளும் கால அளவு 4 நிமிடங்கள். ஆறாவது வினா. உலகின் பெரும் மருந்தகம் எது? ஒரு முக்கியமான வினா இது. அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. உலகின் பெரும் மருந்தகம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி, வெப்பமண்டல காடுகள். உலகின் பெருமருந்தகம் வெப்பமண்டல காடுகள். ஏழாவது வினா. தமிழ்நாட்டின் மிக குறைவான நீளமுடைய தேசிய நெடுஞ்சாலை எது? தமிழ்நாட்டின் மிக குறைவான நீளமுடைய தேசிய நெடுஞ்சாலை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, NH 785. தமிழ்நாட்டில் மிக குறைவான நீளமுடைய NH 785. எட்டாவது வினா. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினம் எப்பொழுது? மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினம் எப்பொழுது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ, பிப்ரவரி 9. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினம் பிப்ரவரி 9. ஒன்பதாவது வினா. யுரேஷியாவில் காணப்படும் மித வெப்பமண்டல புல்வெளி எது? யுரேஷியாவில் காணப்படும் மித வெப்பமண்டல புல்வெளி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ஸ்டெஃபி. யுரேஷியாவில் காணப்படும் மித வெப்பமண்டல புல்வெளி ஸ்டெஃபி. பத்தாவது வினா. உலக மக்கள் தொகை தினம் எப்பொழுது? ஒரு முக்கியமான வினா. உலக மக்கள் தொகை தினம் எப்பொழுது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஜூலை 11. உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11. 11வது வினா. தேசிய கடல்சார் நிறுவனம் டோனபோலாவில் நிறுவப்பட்ட ஆண்டு. தேசிய கடல்சார் நிறுவனம் டோனபோலாவில் நிறுவப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ, ஜனவரி 1, 1996. 12வது வினா. ஆசியாவில் உள்ள மிகப்பெரிய நன்னீர் குருட்டு ஆறு எது? ஒரு முக்கியமான வினா. ஆசியாவில் உள்ள மிகப்பெரிய நன்னீர் குருட்டு ஆறு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கன்வர் ஏரி. ஆசியாவில் உள்ள மிகப்பெரிய நன்னீர் குருட்டு ஆறு கன்வர் ஏரி. 13வது வினா. எரிமலைகள் செயல்படும் தன்மையை அடிப்படையாக கொண்டு எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? எரிமலைகள் செயல்படும் தன்மையை அடிப்படையாக கொண்டு எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி, 3 வகைகளாக பிரிக்கலாம்.
14வது வினா, இந்தியாவின் தென்கோடி முனை எது? இந்தியாவின் தென்கோடி முனை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி இந்திரா முனை. இந்தியாவின் தென்கோடி முனை இந்திரா முனை. 15வது வினா, ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் இடம் எது? ஆசியாவின் டெட்ராய்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சென்னை. ஆசியாவின் டெட்ராய்டு சென்னை. 16வது வினா, தென்னிந்தியாவின் தோட்டம் என அழைக்கப்படுவது எது? தென்னிந்தியாவின் தோட்டம் என அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி காவிரி டெல்டா வலைப்பின்னல். தென்னிந்தியாவின் தோட்டம் காவிரி டெல்டா வலைப்பின்னல். 17வது வினா, தமிழ்நாட்டின் கடற்கரையின் நீளம் என்ன? தமிழ்நாட்டின் கடற்கரையின் நீளம் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1076 கிலோமீட்டர். தமிழ்நாட்டின் கடற்கரையின் நீளம் 1076 கிலோமீட்டர். 18வது வினா பாருங்க, தமிழ்நாட்டில் மிக உயரமான சிகரம் எது? தமிழ்நாட்டின் மிக உயரமான சிகரம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தொட்டபெட்டா. தமிழ்நாட்டில் மிக உயரமான சிகரம் தொட்டபெட்டா. 19வது வினா பாருங்க, தீபகற்ப இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் மிகப்பெரிய நதி எது? தீபகற்ப இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் மிகப்பெரிய நதி எது? இதற்கான சரியான விடையா பாருங்க ஆப்ஷன் சி நர்மதை. 20வது வினா, இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி திட்டம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி திட்டம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான். 21வது வினா, மக்கிய பாஸ்பாரிக் அமிலம், சுண்ணாம்பு, கரிமப்பொருள் அடங்கிய மண் வகை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வண்டல் மண். 22வது வினா, ஹம்போல்ட் நீரோட்டம் இவ்வாறாகவும் அறியப்படுகின்றது. ஹம்போல்ட் நீரோட்டம் இவ்வாறாகவும் அறியப்படுகின்றது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பெருநீரோட்டம். 23வது வினா, மசாய் பழங்குடியினர் வாழும் நாடு எது? மசாய் பழங்குடியினர் வாழும் நாடு எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி கென்யா. 24வது வினா, தவறான பொருந்ததை கண்டுபிடிக்கவும். கீழ்கண்டவற்றுள் தவறானதை கண்டுபிடிக்கவும். இதற்கான பாருங்க விடையை பாருங்க ஆப்ஷன் டி மஞ்சள் புரட்சி பூக்கள்ங்கிறது தப்பு. பாக்கி 3 ரைட்டு. வெண்மை புரட்சினா பால், பசுமை புரட்சினா உணவு தானியம், நீல புரட்சினா மீன். மஞ்சள் புரட்சி என்னான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். 25வது வினா, சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணையின் பெயர் என்ன? சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணையின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பக்ரானங்கல் அணை. 26வது வினா, கேரளாவின் பழமையான வேளாண் முறை எது? கேரளாவின் பழமையான வேளாண் முறை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி பொன்னம். உங்களுக்கு கொஸ்டின் பாருங்க, அசாமின் பழமையான வேளாண் முறை என்னன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். 27வது வினா, பீகாரின் துயரம் எது? பீகாரின் துயரம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கோசி ஆறு. பீகாரின் துயரம் கோசி ஆறு. 28வது வினா, புவியின் இரட்டை என்று அழைக்கப்படும் கோள் எது? புவியின் இரட்டை என்று அழைக்கப்படும் கோள் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வெள்ளி. புவியின் இரட்டை வெள்ளி. 29வது வினா, சிவப்பு கோள் என்று அழைக்கப்படும் கோள் எது? ஒரு முக்கியமான வினா, சிவப்பு கோள் என்று அழைக்கப்படும் கோள் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி செவ்வாய். 30வது வினா, ஷியாவில் உள்ள வேதிச் சேர்மங்கள் எவை? ஷியாவில் உள்ள வேதிச் சேர்மங்கள் எவை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சிலிக்கா மற்றும் அலுமினியம்.
ஷியாலில் உள்ளது சிலிக்கா மற்றும் அலுமினியம். 31வது வினா, உயர் மேகம் எனப்படுவது எது? கீழ்கண்டவற்றுள் உயர் மேகம் எனப்படுவது எது? இதெல்லாம் சரியாக விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ கீற்று மேகம். உயர் மேகம் கீற்று மேகம். 32வது வினா, தங்க கழுத்துப்பட்டை பணியாளர் என்று அழைக்கப்படுபவர் யார்? தங்க கழுத்துப்பட்டை பணியாளருக்கு எடுத்துக்காட்டு தருக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி நீதிபதிகள். 33வது வினா, தங்க இலைப்பயிர் எது? தங்க இலைப்பயிர் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சணல். தங்க இலைப்பயிர் சணல். 34வது வினா, தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் உள்ளன? தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் உள்ளன? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி 38. 35வது வினா பாருங்க. தமிழ்நாட்டின் முதன்மையான பணப்பெயர் எது? தமிழ்நாட்டோட முதன்மையான பணப்பெயர் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கரும்பு. 36வது வினா, கொங்கன் ரயில்வேயின் தலைமையிடம் எது? ஒரு முக்கியமான வினா, இதை அரியர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கொங்கன் ரயில்வேயின் தலைமையிடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி நவி மும்பை. 37வது வினா, இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம்? இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்டுள்ள மாநிலம்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா. 38வது வினா, உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை எது? உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பக்ரானங்கல் அணை. உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை பக்ரானங்கல் அணை. 39வது வினா, சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? இது ஒரு முக்கியமான வினா தான். சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கியூபா. 40வது வினா, மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி எது? மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பஞ்சாப். 41வது வினா, தபதி ஆறு உற்பத்தியாகும் இடம் எது? தபதி ஆறு உற்பத்தியாகும் இடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ முல்டாய். தபதி ஆறு முல்டாய் என்ற இடத்தில் உற்பத்தியாகிறது. 42வது வினா, வங்கதேசத்தில் கங்கை ஆற்றின் பெயர் என்ன? வங்கதேசத்தில் கங்கை ஆற்றின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பத்மா. வங்கதேசத்தில் கங்கை ஆற்றின் பெயர் பத்மா. 43வது வினா, பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி எது? பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி பாங்கர். பழைய வண்டல் படிவுனா பாங்கர். புதிய வண்டல் படிவுகளை கொண்டது என்னன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 44வது வினா, இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் என்ன? இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 3214 கிலோமீட்டர். 45வது வினா, விருத்த கங்கா என்று அழைக்கப்படும் ஆறு எது? இது ஒரு முக்கியமான வினா. விருத்த கங்கா என்று அழைக்கப்படும் ஆறு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கோதாவரி. 46வது வினா, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம்? தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கோயம்புத்தூர். தென்னிந்திய மான்செஸ்டர் கோயம்புத்தூர். 47வது வினா, புகழ்பெற்ற சிந்திரி உர தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம்? இது ஒரு முக்கியமான வினா. இது புகழ்பெற்ற சிந்திரி உர தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜார்க்கண்ட். 48வது வினா, தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்குரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம் எது? தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்குரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கடலூர். 49வது வினா,
தமிழ்நாட்டில் 38வதாக உருவாக்கப்பட்ட மாவட்டம் எது? தமிழ்நாட்டில் 38வதாக உருவாக்கப்பட்ட மாவட்டம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, மயிலாடுதுறை. கடைசி வினா, மேற்கு தொடர்ச்சி மலையில் உயரமான சிகரம் எது? மேற்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஆனைமுடி. மேற்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரம் ஆனைமுடி. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம புவியியல்லேருந்து முக்கியமாக ஒரு 50 நாட்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்ற வீடியோவில் சந்திப்போம்.